Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சட்டமன்ற தேர்தலில் 210க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே உள்ள வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமை ஆற்றிய பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்போது நாம் பார்க்கலாம். அதில் மிக முக்கியமான வாக்குறுதி மாதம் 2000 ரூபாய் 10,000 ரூபாய் என்பதை விட பெண்களுக்கு பாதுகாப்பு 3 மாத காலத்திற்குள் கஞ்சா முழுமையாக ஒழிக்கப்படும் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள். அதைத்தான் மக்கள் நம்புவார்கள். நிச்சயமாக 210 தொகுதியில் வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடி தமிழை ஆட்சி அமைக்கும். முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்திற்கு பொருளாதாரம் தெரியாது என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமை ஆற்றிய பின் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது நாம் பார்க்கலாம். சிதம்பரத்துக்கு பொருளாதாரம் தெரியாது. கடன் எதுக்கு வாங்கலாம்? ஐ எம் ஆல்சோ ஏ சார்ட்டர்ட் அக்கவுண்ட். பட் அவர் எக்கனாமிக்ஸில் பட்டம் பெற்றவர் இல்லை, வழக்கறிஞர். அவர் எதுக்கு கடன் வாங்கலாம்? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கடன் வாங்கலாம். மத்திய அரசே வாங்கியிருக்கு. இருங்க, மத்திய அரசு வாங்கியிருக்கு. மத்திய அரசு எதுக்கு வாங்கியிருக்கு? மத்திய அரசு கடன் வாங்கியிருப்பது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. நீங்கள் 2014 வரை திரு சிதம்பரம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தவரை நீங்கள் எதுக்கு கடன் வாங்கினீங்க? இந்தியா எந்த நிலையில் இருந்தது? இட் வாஸ் ஒன் அமங்ஸ்ட் தி ஃப்ராஜைல் 5, அதாவது நொறுங்குகின்ற 5 பொருளாதாரத்தில் ஒன்று. இன்னைக்கு உலகத்திலேயே 4வது பெரிய பொருளாதாரம். வெட்கம் வேண்டாமா? ஒரு வெட்கமே இல்லாமல் ஒருத்தர் கருத்து பேசுகிறாருன்னு சொன்னால் அதுக்கு நாம் ரியாக்ட் பண்ணுறது அவ்வளவு நல்லா இருக்காது. ஏன்னா அது தரங்கட்ட விஷயமா இருக்கும்.